எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? நம்ம வந்து உலகரம் ப்ரோ வீடு. நம்ம உலகர தோர்ஸில் வந்திருக்கோம். இப்போ ரெகுலராக வந்து மாரத்தானில் எங்கே கலந்துப்பீங்களா? எல்லா போட்டியிலும் இது மாதிரி கலந்துருக்குறோம். நம்ம இங்கே பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு? இத்தனை பேர் போலீஸ்கார் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. லேடிஸ்க்கும் எந்த விதம் எல்லாம் சேஃபாக இருக்கு. எல்லாரும் நம்ம பிரதர்ஸ் தான், எல்லாரும் சேஃபாக இருக்கு. ஆமாம், இப்போ மாரத்தான்லாம் எல்லா இடத்துலையும் கலந்துப்பீங்களா? மாரத்தான்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். ஸோ இங்கே வந்து தகுந்த பாதுகாப்பு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக அணி சார்பாக, திமுக மருத்துவ அணி சார்பாக இந்த மாபெரும் மாரத்தான் போட்டி நடக்கிறது. இது வந்து எதை முன்னிட்டு நடக்குதுன்னா, உலக தாய்ப்பால் வாரம் மற்றும் உலக உடல் உறுப்பு தானம். இது ரெண்டும் ஆகஸ்ட் 1லேருந்து 8 அண்டு 13ஆம் தேதி இது இந்த நாள் வருது. ஸோ இதை முன்னிட்டு நடக்குது. உலக தாய்ப்பால் வாரத்தில் வந்து குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தாய்ப்பால் மிக அவசியமான ஒன்று. அதுவும் முதல் 8 நாள் கொடுக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரம் பால் வந்து மிக முக்கியமானது. அந்த அவேர்னஸ் வந்து ஜனங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக கழக அரசு பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் மருத்துவ அணி சார்பாக நாங்கள் அந்த தாய்ப்பால் வாரத்தை ஒரு அவேர்னஸ் க்ரியேஷனுக்காக இந்த மாரத்தான் போட்டி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எங்கள் அணி சார்பாக தாய்ப்பால் வந்து எல்லாரும் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம். ரெண்டாவது உலக உடல் உறுப்பு தானம். உலக உடல் உறுப்பு தானமில் நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் துவக்கப்பட்டது இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆணையம், உலக அந்த உடல் உறுப்பு தானத்துக்கு உண்டான ஆணையம். கர்நாடகா மாநிலம் ஊட்டி, தேர்ட் பிரைஸ் நிதின்குமார் ஊட்டி, டாப் 3. இப்போ நான் மீதி பேர்கள் அமைச்சர் பரிசு கொடுக்கணும். தலைவர் தயவுசெய்து இந்த மாரத்தான் போட்டியில் வந்து செகண்ட் பிரைஸ் வாங்கிங்க. ஸோ இதனால எவ்வளோ பயிற்சி எடுத்துருக்கீங்க நீங்கள்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாகவே நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட எய்மே வந்து நேஷ்னல்ஸோ இல்லை ஒரு ஏஷியன் கேம்ஸோ ஓடணுன்றது தான். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி மாரத்தானா இன்றைக்கி வந்து ஓடணும், அதெல்லாம் வின் பண்ண முடியாது. நம்ம வருஷ கணக்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம உடம்பு அதுக்குன்னே தயார் பண்ணால் மட்டும்தான் ஓட முடியும். ஸோ இந்த மாரத்தான் இன்றைக்கி நான் தேர்ட் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊட்டிலேருந்து இங்கே வந்து பண்ணி தேர்டுன்ற போது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அதாவது ஊட்டிலேருந்து இங்கே ஆலந்தூர் வந்துருக்கீங்க. நீங்கள் எந்த ஊர் சார்? நான் கோயம்புத்தூர். நீங்கள்? நான் காஞ்சிபுரம். ஸோ இங்கே நேற்று தான் வந்தீங்களா? இல்லை, நேற்று ஆஃப்டர்நூன் பக்கம் வந்தோம். தம்பி நேற்று நைட்டு வந்தாப்புல. இது எத்தாவது மாரத்தான் போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள்? அது கணக்கில் ஒரு 100 இருக்கும். 100 மாதிரி ஜெயிச்சிருக்கீங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நடக்க எல்லா ரேஸுமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ வந்து இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா? நெக்ஸ்ட் இந்த டிசம்பர் வந்து எங்களுக்கு நேஷனல் இருக்குது காம்படிஷன். ஸோ பட்டியாலாவில் அங்கே போகணும். 5 கிலோமீட்டர் நம்ம இப்போ ரேஸ் ஓடுறோன்னா மினிமம் ஒரு 15, 20, 15, 30 ஓடலாம். நார்மல் பீப்புளாக இருந்தால் 16-40 ஓடலாம். ஸோ அதுக்காக வந்து அவங்க ப்ராப்பராக வார்ம் டவுன் ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணணும். ஒர்க் அவுட்னா நம்ம டெய்லியும் அரை ஹவர் ஓடுறது, ஒரு ஹவர் ஓடுறது, 10 கிலோமீட்டர் ஓடுறது அப்படியெல்லாம் இல்லை. ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கோச் இருப்பாங்க. கோச் கிட்ட போய் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். 10 நிமிஷம்ன்றது 15 நிமிஷத்துலேயே கூட வரலாம். 10 நிமிஷத்தில் ஓட முடியாது. 10 நிமிஷம் 3 கிலோமீட்டர் ஓடலாம். ஸோ நீங்கள் 5 கிலோமீட்டர் 15 நிமிஷத்தில் ஓடணும்னா ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே முடியும். அதுக்குன்னு இருக்க கோச்சஸ் கிட்ட கரெக்டாக போகும். இந்த மாரத்தான் போட்டியில் எத்தாவது வந்தீங்க? 5வது. ஷூ இல்லாமல் எப்படி இத்தனை கிலோமீட்டர் ஓடி வந்துருக்கீங்க? எனக்கு ஷூ போட்டுருந்தா ஓட வராது. ஷூ இல்லாமல் தான் ஓட வரும். இல்லை, நீங்கள் ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வரலாம் இல்லையா நீங்கள்? இதுக்கான பயிற்சியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஸ்கூலில் சொல்லித்தராங்க. ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் ஷூ இல்லாமல் வந்து 5th வரீங்கன்னா நீங்கள் ஷூ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி நீங்கள் எடுத்து வந்து அடுத்த வாட்டி ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுக்கான டெய்லி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ரெகுலராக ஸ்கூலில் சொல்லித்தராங்க ரெகுலராக. கோவிந்தராஜ் பெங்களூர், கோவிந்தராஜை சேர்ந்த பெங்களூர் மாணவர்.
முதல் பரிசு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் ரூபாய் 25,000 உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நம்முடைய மருத்துவர் அணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள்லாம், குறிப்பாக நம்முடைய கீர்த்திகா, அதே போல நம்முடைய செந்தில்குமார்லாம் தாய்ப்பால் வாரம், அதே போல உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு மருத்துவர் அணி சார்பில் மிகப்பெரிய ஒரு மாரத்தான் போட்டியை நடத்திட வேண்டும் என்று என்னிடம் வந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கேட்டார்கள். மிகச்சிறப்பாக நடத்துங்கள். நாங்களும் நம்ம இளைஞரையும் மாணவர்களையும் அவங்க ஏற்கனவே மாரத்தான் போட்டிகள் நடத்திருக்கிறாங்க. அவரோடு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தினா அது மிக சிறப்பாக அமையும் என்று மருத்துவர் அணியோடு மாணவர் அணியும் இளைஞரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த போட்டி, நான் கூட இவ்வளோ ஜனம் வருவாங்களான்னு எதிர்பார்க்கல. ஆக 4 மணிக்கெல்லாம் இவ்வளோ பேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த மாரத்தான் போட்டி எந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால், தாய்ப்பால் வாரம் என்பது உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலே கடைபிடித்து வரப்படுகிறது. இன்னைக்கு மாறி வருகிற இந்த சுற்றுச்சூழல், உணவு பழக்க வழக்கங்களால் பலவிதமான நோய்கள் குழந்தைகளை தாக்குகிறது. அதிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்கணும்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே 1 மாதத்துக்குள்ள, அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள சீம்பாலன்னுவாங்க, அதை கொடுக்கணும் முதல்ல. அதுக்காக 6 மாதத்துக்கு உணவு இல்லாம வெறும் தாய்ப்பால் மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அது இல்லாம 2 வருடங்களுக்கு உணவும் தாய்ப்பாலும் சேர்த்து கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எவ்வளவு நோய் வந்தாலும் அதை பாதிக்காத அந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியும். ஆனா இன்னைக்கு பெண்கள்லாம் நிறைய பேர் தாய்ப்பாலையும் சரியா குழந்தைகளுக்கு கொடுக்கறதில்லை. அதனால அவங்களுக்கு வந்து என்ன வருதுன்னா, அந்த நிலையினால மார்பக, இப்ப டாக்டர் சொல்ல வேண்டியதான் நான் சொல்லிக்கிறேன், மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், ரத்த அழுத்தம், நீரிழிவு நோயின் காரணமாக நீரிழிவுலாம் இந்த தாய்ப்பாலம் ஒழுங்கா கொடுக்காதனால இந்த நோயெல்லாம் வரும். அவங்க ஒழுங்கா தாய்ப்பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இந்த நோயிலிருந்து நிச்சயமா அந்த தாய்மார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள பால் கொடுக்கிற எண்ணிக்கை அதுக்கு முன்ன 54% இருந்தது. நீ சரியான விழிப்புணர்வை நம்முடைய அரசு அந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாக இன்னைக்கு 54%லிருந்து 60% இன்னைக்கு உயர்த்திருக்கிறது. அது மட்டும் இல்லாத 6 மாதம் வரை தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் சதவீதம் ஏற்கனவே 48% இருந்தது. இன்னைக்கு அரசு செய்கிற இந்த விழிப்புணர்வின் காரணமாக 55% இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது 100% அடைய வேண்டும். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு, இந்த மாரத்தான் போட்டியை இன்னைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல உடல் உறுப்பு தானம், உயிர் தானம். ஒருவர் கொடுக்கும் உடல் உறுப்பு தானம் குறைந்தது 8 பேர் உயிரை பாதுகாக்கிறது. 2008ஆம் ஆண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காலத்தில் மூளை சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் கலைஞர் ஆட்சியில் தான் தொடங்கி வைக்கப்பட்டது. கழக அரசு பொறுப்பேற்ற பின் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 27 அரசு மருத்துவமனைக்கு உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை செய்ய உரிமை வழங்கப்பட்டு தற்போது மொத்தம் 40 அரசு மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை செய்யப்படுகிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, 2008ஆம் ஆண்டு முதல் ஜூலை 2024 வரை இந்த நேரம் 1929 கொடையாளிகள் கொடுத்த இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், கணையம், சிறுகுடல் போன்ற 6995 முக்கிய உறுப்புகளும் 4439 திசுக்களும் தானமாக வழங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாத்திருக்கிற அரசு
திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக 7556 நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் மட்டும் 7566 பேர் இந்த உறுப்பு தேவைன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த உறுப்பு தான திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது என்பதையும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.